கணவன் மனைவி ரிலேஷன்ஷிப்பில் உங்கள் வாழ்க்கையில் இது நாள் வரைக்கும் வாழ்க்கை துணையால் ஏற்பட்ட அவமானங்களிலிருந்து விடுதலை கிடைக்கக்கூடிய நேரம் இது. மனசு நிம்மதியாக இருக்கும். என் கணவர் திருந்திட்டாரு, என் மனைவி திருந்திட்டா எப்படி இருக்கும்? சந்தோஷமா இருக்கும். கன்னிராசிக்கு ஒரு பெரிய கௌரவத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கும். மதிப்பு மரியாதை உயரும். நீங்கள் அரசியல் துறை சார்ந்தவராக இருந்தால் உங்களுக்கு பதவி தேடி வரும். அப்பாவை நம்பி கெட்டு போனீங்க, அம்மாவை நம்பி கெட்டே போக மாட்டீங்க. அப்பேற்பட்ட ஒரு சூப்பரான டைமில் இருக்கீங்க. குடும்ப கௌரவத்தை காப்பாற்றுறதுக்கு நீங்கள் எடுத்த முயற்சி வெற்றியை தரும். கன்னிராசி நண்பர்களுக்கான குரு பெயர்ச்சி பலன்கள். உங்களை பொறுத்த வரைக்கும் குரு கெட்டவன். என்ன சார் இப்படி சொல்கிறீங்க? ஆமாம் சார், 7ஆம் வீட்டு அதிபதினாலே பாதகாதிபதி. இந்த 7ஆம் வீடு, 9ஆம் வீடு, 11ஆம் வீட்டு அதிபதி, இவங்கள்லாம் உங்களுக்கு கெடுதல் பண்ணக்கூடிய கிரகங்கள். பாதகாதிபதி கிரகம் சார். அப்போ 9ஆம் வீடுன்னா எங்களுக்கு சுக்கிரன், அவர் கெடுதல் பண்ணுவார்னா அவர் உங்களுக்கு யோகாதிபதி, நல்லது பண்ணுவார். 11ஆம் வீட்டு அதிபதி சந்திரனும் 7ஆம் வீட்டு அதிபதியும் குருவும் கெடுதல் பண்ணக்கூடிய கிரகங்கள். இப்போ அந்த குரு சந்திரனுடைய வீட்டில் உச்சமடைகிறார், லாபஸ்தானத்தில் உச்சமடைகிறார். முதல்ல ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, உங்களால் உங்களுடைய மூத்த சகோதரர்கள் வளர்ச்சி அடைவார்கள். நீங்கள் பின்புலமாக இருந்து உங்கள் அண்ணனையும் அக்காவையும் தள்ளி விடுவீங்க. போ முன்னேறி போன்னு. ஸோ உங்களால் அவங்களுக்கு ஆதாயம் ஏற்படும். குடும்ப கௌரவத்தை காப்பாற்றுறதுக்கு நீங்கள் எடுத்த முயற்சி வெற்றியை தரும். இப்போது 7ஆம் இடத்துல சனி இருக்கார். ரிலேஷன்ஷிப்பில் பிரச்சனை வரும். ரிலேஷன்ஷிப்னால் தப்பான ரிலேஷன்ஷிப். அதுவும் இப்போது உங்களுக்கு கேது தசை, ராகு தசை ஏதாவது நடந்ததுன்னா சிக்கல். அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. ஆனால் அந்த கவனச்சிதறலை இந்த குரு மாற்றுவார். என்னதான் அவர் கெட்டவனாக இருந்தாலும் ஒரு கெட்டவன் இன்னொரு கெட்ட ஸ்தானத்துக்கு, அதாவது ஒரு பாதகாதிபதி இன்னொரு பாதகஸ்தானமான 11ஆம் இடத்துல போய் அமர்வதன் மூலமாக அவருடைய பார்வை பலம் வெற்றியை தரும். இளைய சகோதர சகோதரிகள், உங்களுக்கு தம்பி தங்க இருந்தான்னா அவங்க உங்கள் கௌரவத்தை காப்பாற்றுவாங்க, குடும்ப கௌரவத்தை காப்பாற்றுவாங்க. அவங்களுக்கு உறுதுணையாக நீங்கள் செயல்படுவீர்கள். உங்கள் தம்பியோ தங்கையோ 10th 12th இல்லை சிஏ எக்ஸாம் எழுதுகிறான், இல்லை நீட் எக்ஸாம் எழுதுகிறான் அப்படின்னா அவங்க பாஸ் பண்ணிடுவாங்க. நீங்கள் அவங்கள பார்த்துட்டு அவன் பாஸ் பண்ணிட்டேன் நான் என்ன பண்ணுறது? நீங்களும் பாஸ் பண்ணுவீங்க. ஏன்னா 5ஆம் இடத்தை பார்க்குறாரு. உங்களுக்கு பதவி கிடைக்கும். வேலை தேடின்னு இருக்கிற கன்னிராசி குழந்தைகளுக்கெல்லாம் வேலை கிடைக்கும். நான் ஆல்ரெடி வேலையில் இருக்கேன் சார், எனக்கு வேலை சேர்ந்து ஒரு 1.5 வருஷமாக இருக்கேன், ஒன்றும் பெருசாக வளர்ச்சி இல்லை, இப்போ வளர்ச்சி வருது, பதவி கிடைக்கும். வழக்கறிஞர்கள் வெற்றி அடைவார்கள். வழக்கில் நீங்கள் பேசுகிறத பார்த்தாலே ஜட்ஜஸே ஆச்சரியப்பட்டு போயிடுவாங்க. இந்த ஆள் இத்தனை நாள் பேசாமல் இருந்தால் என்ன திடீர்னு இப்படி பேசுகிறான் அப்படின்ட்டு. அந்தளவுக்கு பேசக்கூடிய ஆற்றல் ஏற்படும். வருமானம் இரட்டிப்பாகும். ஏன் அப்படின்னா பதவி தேடி வரும். அது மட்டும் இல்லை, 7ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. உங்களுக்கு ரிலேஷன்ஷிப்பில் பிரச்சனை வரும்னு ஆரம்பத்தில் சொன்னேன். இந்த தேவையில்லாத ரிலேஷன்ஷிப், காதல் விஷயத்தில் பிரச்சனை, இதெல்லாம் கிளியர் ஆகும். உங்கள் கூட இருந்து சில பேர் உங்களை பற்றி தப்பாக பேசியிருப்பாங்க. அவங்க ஒன்றா உங்களை விட்டு விலகி செல்வார்கள், அல்லது அவங்க தங்களுடைய தப்பை திருத்திக் கொள்வார்கள். இதெல்லாம் நடந்தாலே நல்லது தானே? சரி, இதெல்லாம் ஓகே. கணவன் மனைவி ரிலேஷன்ஷிப்பில் உங்கள் வாழ்க்கையில் இது நாள் வரைக்கும் வாழ்க்கை துணையால் ஏற்பட்ட அவமானங்களிலிருந்து விடுதலை கிடைக்கக்கூடிய நேரம் இது. மனசு நிம்மதியாக இருக்கும். என் கணவர் திருந்திட்டாரு, என் மனைவி திருந்திட்டா எப்படி இருக்கும்? சந்தோஷமாக இருக்கும். இந்த கணவர் திருந்துறதுங்கிறது 90% நடக்கணும். மனைவிங்கிறது ரொம்ப ரேர். அந்த மாதிரி கேஸ்லாம் என்கிட்ட ரொம்ப வந்ததில்லை. 1-2 கேஸ் தான். அதாவது ஒரு வருஷத்தில் ஒரு 2000 பேர் வந்தாங்கன்னா அதில் ஒரு 1-2 கேஸ் தான் அந்த மாதிரி வரும். ஸோ அது பை மிஸ்டேக்காக நடக்கிறது தான். ஸோ இப்போ உங்களுக்கு நேரம் நல்லா இருக்குது. உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம் ஏற்படுகின்ற நேரம். உங்கள் வாழ்க்கையில் வாழ்க்கை துணையால் ஏற்பட்ட அவமானங்கள் விலகும் நேரம். குறிப்பாக ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, உங்கள் தந்தை விஷயத்தில், இந்த கன்னிராசியில் பிறந்தவங்க தந்தை விஷயத்தில் அவமானங்களை சந்தித்து கொண்டிருப்பவர்களுக்கு தந்தைக்கு புத்தி வரும். நீங்கள் சொல்லுவீங்க, ஏன்பா இப்படி இருக்க, சொன்னால் கேட்க மாட்டியா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு மாற்றம் வரக்கூடிய நேரம். உங்கள் குடும்ப கௌரவத்துக்காக சில விஷயங்களை நீங்கள் முக்கியமான விஷயங்கள் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு லாபத்தை காட்டிலும் வெற்றிக்காக போராடக்கூடிய நேரம். லாபம் ஓரளவுக்கு இருக்கும், ஆனால் வெற்றி முக்கியம் இல்லை.
இப்போது நான் சொல்கிறது ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கடை இருந்தது டி நகரில். மாதம் ஆரம்பத்தில் போய் ஆர்டர் பண்ணிங்கன்னா ரூபா லாபத்தில் கொடுத்துட்ருக்காங்க. அந்த ரூபா லாபமே அவங்களுக்கு ஓஹோன்னு வந்தது. அந்த மாதிரி கான்செப்டில் ஒர்க் பண்ணக்கூடிய நபராக இருந்தால் இப்பொழுது உங்களுக்கு சூப்பரான டைம். ஸோ இந்த காலகட்டம், இந்த குரு பயிற்சிங்கிறது கன்னிராசிக்கு ஒரு பெரிய கௌரவத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கும். மதிப்பு மரியாதை உயரும். நீங்கள் அரசியல் துறை சார்ந்தவராக இருந்தால் உங்களுக்கு பதவி தேடி வரும். உங்கள் கூடவே ஒருத்தர் இருப்பான் பாருங்க, அவன் தான் உங்களுக்கு பதவி கிடைக்காம தடுத்துட்டு இருந்தான். இப்போ அவனே மாறப்போகிறான், இல்லை அவன் உங்களை விட்டு விலகிடுவான். அங்கே பதவி கொடுக்கக்கூடிய தலைமை பொறுப்பில் இருக்கிறவன் சொல்லுவாங்க, அவன் போனால் அவனுக்கு நல்ல நேரம், அவன் நல்லது, அவனை கழட்டி விடுவா அப்படின்ட்டு உங்களுக்கு பதவியை கொடுப்பாங்க. ஸோ பதவி மட்டும் இல்லை, உங்களுக்கு அரசியல் ரீதியாக வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். நீங்கள் வியாபாரத்தில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். அது மட்டும் இல்லை, அரசாங்க பதவி கிடைக்கும். நீங்கள் அரசாங்க உத்தியோகத்துக்காக ட்ரை பண்ணுறீங்கன்னா இப்போ நீங்கள் தைரியமாக ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு பதவி கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அதுவும் இந்த காலேஜ் முடிக்கிறாங்க பாருங்கள், 25 வயசு 30 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க எக்ஸாம் எழுதுங்க. நிறைய பேருக்கு எக்ஸாம் எப்போ நடக்கிறதுனே தெரிய மாட்டேங்கிறது. தயவு செஞ்சு இந்த 20லேருந்து 30 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எழுதுங்க. உங்களுடைய அறிவுத்திறமையை காமிக்கணும். எனக்கு ரிசர்வேஷன் இருக்குன்னு போகாதீங்க. ரிசர்வேஷன் உங்களுக்கு தகுதி இருந்து அதுக்கப்புறம் கிடைக்கலன்னா அந்த ரிசர்வேஷன் யூஸ் பண்ணிக்கோங்க. இதை நான் யாரையும் தப்பாக சொல்லணுங்கிறதுக்காக இல்லை. ஏன்னா உங்களுடைய திறமை இருந்தால், அதாவது நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க, கற்றோருக்கு செல்லுமிடமெல்லாம் சிறப்பு. நீங்கள் கற்றோராக இருக்கணுமா, கல்லாதவனாக இருக்கணுமா? நீங்கள் படித்தவங்க, நீங்கள் எங்கே போனாலும் உங்களுக்கு மரியாதை. அங்கே போயிட்டு உங்களை நீங்கள் நல்லா படிச்சிருக்கீங்க, உங்கள் அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற இடத்துல, இல்லை சார் நான் ரிசர்வேஷனில் வந்தேன். எதுக்கு? நீங்கள் எப்பேற்பட்ட ஆள்? அதை விட்டுட்டு எதுக்கு இந்த சின்ன விஷயத்தை காமிக்கிறீங்க? அது கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுக்கணும். அதனால் கொஞ்சம் நீங்கள் அதை கால்குலேட் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள். இந்த காலகட்டத்தில் லாபஸ்தானத்துக்கு குரு வந்திருக்கிறதுனால தொட்டது துலங்கக்கூடிய நேரம், எடுத்த காரியத்தில் நிரந்தர வெற்றியை பெறக்கூடிய நேரம். ஆனால் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கான பரிகாரம், குறிப்பாக உங்களுடைய தாயார் விஷயத்தில் நீங்கள் நல்ல முன்னேற்றம் அடைவீர்கள். உங்களுடைய தாயார் வளர்ச்சி அடைவார்கள். உங்கள் அம்மாவுடைய ஹெல்த் நல்லா இருக்கும். உங்கள் அம்மாவுடைய முதலீடுகள் நல்லா இருக்கும். உங்கள் அம்மாவுடைய வருமானம் அதிகரிக்கும். உங்கள் அம்மாவால் உங்கள் குடும்ப கௌரவம் உயரும். அப்பாவை நம்பி கெட்டு போனீங்க, அம்மாவை நம்பி கெட்டே போக மாட்டீங்க. அப்பேற்பட்ட ஒரு சூப்பரான டைமில் இருக்கீங்க. ஸோ இதுக்கான பரிகாரம், அதாவது கன்னிராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னா, தாய் வழி பாட்டனார். எல்லாரும் என்ன பண்ணுறோம், அப்பாவோட அம்மாவை தான் நம்ம பார்த்துக்கிறோம். உங்களை பொறுத்த வரைக்கும் தாய் வழி பாட்டனாருக்கு, அம்மாவுடைய அப்பாவுக்கு அவரை உக்காத்த வச்சு பாத பூஜை பண்ணுங்க. இப்பேற்பட்ட அம்மாவை கொடுத்தாங்களே அப்படின்ட்டு, எங்கள் அம்மாவா எனக்கு இவரை பெற்று கொடுத்தாங்களே, இவங்களுக்கு நாம் பாத பூஜை பண்ணணும். அது மட்டும் இல்லை, மீனாட்சி அம்மன், மீனாட்சி சொக்கநாதர், மதுரையில் இருக்கக்கூடிய மீனாட்சி சொக்கநாதர், மீனாட்சி சுந்தரேஸ்வரர்னு பேர். அந்த சொக்கனையும் அந்த மீனாட்சியையும் வழிபட்டு வாருங்கள். அதுவும் குறிப்பாக வெள்ளிக்கிழமை அன்று அங்கு சென்று முடிஞ்சால் முந்தின நாள் போயிட்டு ஒரு பச்சை புடவை அவளுக்கு சாத்தி வழிபடுங்க. வாழ்க்கையில் அனைத்தும் உங்களுக்கு பச்சை பசேல் என்று வளர்ச்சியை, பூரிப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த குரு பயிற்சி பலன்கள் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு எப்படி இருக்குது? ஏன்னா லக்னத்தை பொறுத்து தான் பலன் பார்க்கணும். ராசிக்கு பலன் பார்க்குறதுங்கிறது பொதுவான பலன். அதாவது உடம்புக்கு பலன் பார்க்குறதா இல்லை உங்கள் உயிருக்கு பலன் பார்க்குறதான்னு கேட்டால் உயிரான லக்னத்துக்கு தான் பலன் பார்க்கணும். அந்த லக்னத்துக்கு, உங்கள் ஜாதகத்தில் உள்ள லக்னத்துக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அமைய போகிறது, இந்த வருஷம் எப்பேற்பட்ட யோகமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகிறதுன்னு ஆசைப்படுறவங்க கீழே நமக்கு என்னோட ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க, கைபேசி எண்கள், அதாவது வாட்ஸ்அப் எண் கொடுத்துருக்காங்க, டைரக்ட் அப்பாயின்மெண்ட்டு கொடுத்துருக்காங்க, என்னோடய அட்ரஸும் கொடுத்துருக்காங்க. இதை பயன்படுத்தி என்னை நேரிலோ அல்லது தொலைபேசி மூலமாகவோ வாட்ஸ்அப் மூலமாகவோ தொடர்பு கொண்டு பலன்களை அறிந்து கொள்ளலாம். இது கட்டணம் உள்ள சர்வீஸ். அதே சமயம் இந்த பலன்களால் உங்களுக்கு அனைத்து விதமான யோகங்களும் க்ஷேமங்களும்
கிடைக்க வேண்டும், கிடைத்திட வேண்டும், அதனால் உங்கள் வளர்ச்சி அடைய வேண்டும் என்பதை அடியேனின் பிரார்த்தனையாக சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.